டாக் வித் மாடர்ன் சூஃபிஸோட எபிசோட் 3ல இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் குருநாதருடைய மூத்த சீடர் நாகூர் ரூமி முகமது ரஃபி மாமா அவங்க தான் கூட இணைஞ்சிருக்காங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா இன்னைக்கு காலையில் கணீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, குரானில் எங்கேயுமே சூஃபிசம்ங்கிற வார்த்தையே இல்லையே, நபி அவர்கள் சூஃபியா? சரியத்தை பற்றி நான் தௌஹீதை பற்றி தான் குரானில் இருக்குது. சூஃபிசங்கிற வார்த்தையோ சூஃபியாக்கள் செஞ்ச பயிற்சி முறைகளை பற்றி நபிகள் எங்கே செஞ்சாங்கங்கிறத பற்றி எந்த வரலாறுமே இல்லையே, அப்போ எப்படி சூஃபிசங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணீஸ் அவர் கேட்டார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நாளில் அந்த வார்த்தை மட்டும்தான் இல்லை, அதுக்கான எல்லா அடையாளங்களுமே அங்கே வந்து ஒரு நாள் வந்து வரலாற்று பதிவாக இருக்குது. நபிபெருமான் சல்லல்லாஹு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு சூஃபி வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை அந்த அடிப்படையை வச்சு தான் எல்லா சூஃபிகளும் அந்த பாதையில் போகிறாங்க. நம்ம சூஃபி அப்படிங்கிறது வந்து பின்னால் வந்த நமக்கு கிடைத்த ஒரு சொல். சூஃப்னா கம்பெனின்னு அர்த்தம். அந்த காலத்தில் இருந்த ஞானிகள் கம்பெனியில் விட போட்டுருந்தாங்க. உலக வாழ்க்கையை வரைக்கும் தனிமையை நாடி ஆண்டவனை நாடி சென்ற அந்த ஞானிகள்லாம் இருக்காங்க. கம்பெனியில் விட போகிறது ஒரு பழக்கமாக இருக்குது. சூஃபில் செஞ்ச அந்த உடையை அவங்க போட்டாங்க. அதனால் பின்னால் அவங்களுக்கு அந்த வார்த்தையை சூஃபி, அதாவது சூஃபில் போட்ட உடை அணிந்தவர் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. அதில் வந்து சூஃபிங்கிறது. சூஃபிங்கிற வார்த்தை வந்து வரலை அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே முக்கியமே இல்லை. ஏன்னா எல்லா நபிமார்களும் எல்லா நேசர்களும் எல்லாருமே எப்படி வாழ்ந்தாங்கன்னா சூஃபி வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. அதாவது சூஃபி வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஆண்டவனை அறிந்த, ஆண்டவனை உணர்ந்து கொண்ட, ஆண்டவனோடு நெருக்கமாக இருந்த ஒரு வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் ஆண்டவன் நெருக்கமாக இல்லையா? நெருக்கமாக இருந்தால் அவங்களுக்கு வழி வந்து இப்போ எல்லா நபிமார்கள் மட்டுமல்ல சூஃபிகள் இல்லை. ஆனால் குரான்ல ஏன் அதை குறிப்பிடவில்லை இல்லை அப்படின்னா ஒரு கேள்வியே இல்லை. இஸ்லாமியர்களே சூஃபிசம்ங்கிறது கிடையாது அப்படின்ட்டு தான் அந்த வார்த்தையை முன்வைக்கிறாங்க. இந்துசத்தில் இருக்கிறவங்களும் அதான் சொல்கிறாங்க. குரானை படிச்சுட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குரானில் எங்கேயுமே இதை பற்றி பேசவே இல்லையே, இப்போ நபி வந்து ஒரு சூஃபியா வாழ்வியல வாழ்ந்துருந்தா ஏன் அதை குரானில் பேசிட்டு இருக்கிறோமே அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி குரானில் நபி பேசலை, அதில் தான் பேசுகிறோம். அல்லாஹ் வந்து இந்த வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்தி வைப்பாங்க. அதுக்கு அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு தன்மை, நேச்சர் எல்லாம் அந்த நேச்சரில் உள்ளவங்க தான் நபிமார்கள் தான் அவங்க பேர். நபிமார்களாக இருந்தவங்க எல்லாருமே சரியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, உண்மையாக வந்து 3 வேலைக்கு சைடு நிறைய அவங்க வாழ்க்கை பூரா வந்து சாப்பிடவே கிடையாது. எப்போவாவது இருந்து கொடுத்தாலும் அவங்க சூழ்நிலை வாழ்க்கை அதே அதெல்லாம் எடுத்து அவங்க வாங்கணும். அந்த வயிற்றுக்கு ரொம்ப உணவு குறைவாகவும் அறிவு ஞானம் அதிகமாகவும் சூழ்நிலை வாழ்ந்தாங்க. இந்த வாழ்க்கையை தான் வந்து நபிமார்களுடைய வாழ்க்கையாக நல்லா பதிவு பண்ணுறோம். எந்த நதியுமே வந்து நிறைய சாப்பிட்டாரு, சாப்பாட்டில் பிரிய முடியாது அப்படின்னு எங்கேயுமே ப்ராப்ளம் இருக்க முடியாது. இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை அறிவுற்றி பின்பற்றி வந்தவங்க, பின்னால் வந்தவங்க தான் சூஃபிமார்கள். அதனால் பின்னால் வந்த காலகட்டத்தில், அதாவது நபிமார் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி அந்த ரசூலுல்லாஹ் காலத்திலே வந்த நபி தோழர்கள் சூஃபிலாம் இருந்திருக்காங்க. சூஃபிங்கிறது ஒரு டேர்மில் நடக்குது. அது மூலமாக நம்ம என்ன குறிக்க விரும்புகிறோம்னா, ஆண்டவன் மட்டுமே வந்து முக்கியமான புள்ளியாக வச்சு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் தான் சூஃபிகள். ஆண்டவனில் அல்லாஹ்வில் தன்னை இல்லாமல் ஆக்கி தன்னுடைய எந்த விதமான மன இச்சைகளுக்கும் இடம் கொடுக்காம அல்லாவுக்காகவே இறைவனுக்காகவே வாழ்ந்தவர்கள் தான் சூஃபிகள். ஒரு சூழல் அப்படி வாழ்ந்தாங்க, இறைவனுக்காக மட்டும் தான் வாழ்ந்தாங்க. இறைவனுக்கு சொன்னது தான் செஞ்சாங்க. செய்யாதுன்னு சொல்லி அவங்க செய்யலை, செய்யும் சொன்னது செஞ்சாங்க. காலம் பூரா அப்படி தான் வாழ்ந்தாங்கன்னா அப்போ அதுதான் சூஃபியுடைய வாழ்க்கை. ஒரு சூஃபி அப்படிங்கிறது யாருன்னா அல்லாவோடு நெருக்கமாக இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அப்போ ரசூல்மார்கள் எல்லா அதிகாரிகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ரசூலுல்லாஹ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட். இந்த எல்லாருமே ஹையஸ்ட் ரேங்க் ஆஃப் சூஃபிகள் தான். அந்த வார்த்தை தான் பின்னால் வருவதாக, அந்த பின்னால் அந்த காலகட்டத்தில் பின்னால் வருவதால அந்த வார்த்தையை நம்ம நாளில் தெரிவிக்க முடியாது. வார்த்தைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தான் நமக்கு எனக்கு அந்த வாழ்க்கையை சூஃபி வாழ்க்கை குரானில் இருக்குது. சூஃபிக்கிற வார்த்தையை மட்டும்தான். இன்னொரு கேள்வியும் வந்து இருக்கிறாங்க. என்னன்னா, நபிகளோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 1400 வருஷம். சித்தர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருவள்ளூரே 2000 வருஷத்துக்கு வரலாறு. 3000-4000 வருஷமாக சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறை. இப்போது
இறைவன் அடையிறதுக்கு இஸ்லாமியர்கள் வழிபடுறது வந்து பார்த்தீங்கன்னா நபியோட வழி ஃபாலோ பண்ணி. ஆனால் சித்தர்கள் 300-400 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது சித்தர்கள் வந்து நபிக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து இறைஞானம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சா? அதை பற்றி எப்படி அவங்க இல்லை, என்னுடைய கருத்தில் சித்தர்கள் வந்து நபிக்கு முன்னோடி கிடையாது. இந்த காலத்தில் வந்தவங்க செஞ்சிருக்கு அப்புறம் உருவானவங்க. அது ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி யார் இருந்தாலும் முன்னாடி ஒரு நபிமார்கள் தான் இருந்தாங்க. இந்த வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுறது சித்தர்கள் தான். சித்தா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஹிந்து மதம் பாரம்பரியமாக ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு பின்னாடி போனோம்னா அது ஒரு குறிப்பிட்ட வரலாறு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் கொடுக்க வேண்டியது. இப்போ அதோடைய எசன்ஸ் என்ன, ஒரு பொருளுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தர்களாக இருக்கட்டும், சுதிகளாக இருக்கட்டும், அவுலியாவாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், எல்லாருடைய கேரக்டரும் அவங்க எல்லாரும் இறைவன் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையை ஃபுல்லாக வந்து கட்டமைச்சு அப்படி கட்டமைச்சவங்களுக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பேர் இருக்கு. ரசூலுல்லா அந்த காலகட்டத்தில் நபின்னு அப்படிங்கிற பேர் நபிங்கிறது ரசூலுங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஏதம் கொடுக்கப்பட்டவங்க ரசூல், ஏதம் கொடுக்கப்படாதவங்க நபி. ஒருத்தர் ரசூலாவும் நபியாவும் சேர்ந்துருக்கலாம், ஒருத்தர் நபியாக மட்டும் கூட இருக்கும். எல்லா நபிமாருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டு அவங்க நபிமார்கள். ஆனால் சில நபிமாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டு உங்களால் ரசூல்மார்கள். அப்போ ரசூல்னா ஒன் ஹூ இஸ் சென்ட், அனுப்பப்பட்டவருக்கு வேதம் கொடுத்து அனுப்பப்பட்டவர்கள் அவ்வளோதான். அப்போ சூஃபிங்கிற வார்த்தை அப்படியே வரும்போது நமக்கு மாடல் அந்த வார்த்தை நம்ம யாரை சொன்னோம்னா இந்து மதத்தை சேர்ந்த ஞானிகள் எல்லாருமே வந்து இந்து மதமாக கிறிஸ்தவ மதமாக இருக்கும், எந்த மதமாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஞானிகள் சொல்லப்படுற வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து உலக ஆசைகள் இருக்க மாட்டாங்க, ஈடுபட மாட்டாங்க, தனிமையை விரும்புவா இருப்பாங்க. அப்படிதான் எல்லா சேர்க்கையும் இருந்தது. எல்லாத்துக்கும் அப்படிதான் அந்த சித்தா சூஃபி அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மதத்துடைய காரணமாக வரக்கூடிய பேர்கள் அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒன்று தான். அப்போ நீங்க சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேர்கள் தான் வேற, ஆனா அவங்க வந்து பயணம் செய்யறது ஒரே இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி விவேகானந்தர் வந்து புத்தகத்தில் வந்து ஆன்மீக படிக்கிறதுக்கு ஒரு விஷயம் முதல்ல என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், மூச்சுடைய முக்கியத்துவத்தை அடுத்து சொல்றாரு, ஒரு கதை சொல்றாரு. அதுடைய அப்போ அதோட ஒரு நிலைகள், ஒரு 5-6 நிலைகளை வந்து வரிசைப்படுத்துறாரு. ஒருத்தர் சூஃபி ஆகணும்னு சொன்னால் எடுத்த உடனே சூஃபி ஆக முடியும், ஒரு ஞானி ஆக முடியும். ஒரு ஸ்டேஜாக தாண்டி போக நியமம், ஆசனம், தியானம் அப்படின்னு ஒரு 7 நிலைகளை சொல்றாரு. அப்போ நியமம் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு ஒரு வரையை வச்சுக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையை வச்சுக்கணும். அது இயமம். அப்புறம் நியமம், அப்புறம் ஆசனம். ஆசனம்னா எப்படி உட்காருவது, எப்படி பயிற்சிகள் பண்ணுறது, உட்கார பொசிஷன். அந்த உட்கார பொசிஷனை தெரிஞ்சதுக்கு முன்னாடியே நியமத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் வந்துருக்கணும். அப்போ தான் அந்த உட்காரத்துக்கே உங்களுக்கு தகுதி வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த நிலைகள் அப்போ படிப்படியாக ஒவ்வொன்றா கிடந்து ஒரு ஸ்டேஜாக வரணும். எடுத்தவொடனே அவருக்கு சூஃபியாக முடியாது. அவங்க சூஃபியாக அவர் இறைவனுடைய அருள் பாதிக்கப்பட்டவராக இருக்கணும். அப்படி இருந்தவங்களுக்கு தான் அந்த நிலைக்கு போக முடியும். மற்றவங்களாம் அந்த பாதையில பின்பற்றணும். அந்த வழிமுறையை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்துலாம் நம்ம போக முடியும். ஆனால் தாமதமாக போனால் லேட்டாக போகலாம், பஸ்ஸில் போனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும், ஃப்ளைட்டில் போனால் நம்ம சீக்கிரமாக போகலாம். அந்த மாதிரி ஆன்மீக பயிற்சிகளை ரொம்ப கடுமையாக பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த நிலையை அடையலாம். கொஞ்சம் நிதானமாக பண்ணோம்னா கொஞ்சம் காலதாமதம் அவ்வளோ. அதனால் பயிற்சிகளை பண்ணாமல் யாரும் சூஃபி ஆக முடியாது. சித்தர்கள் சூஃபிகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெயர்னா வேறே போல அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒன்று தான். மதத்தை அடிப்படையாக வைத்த வித்தியாசம் வார்த்தைகள் மட்டும் அடிப்படையில் எசன்ஸ் இருக்கு. இன்னொரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இஸ்லாமியர்களை தவிர யாருமே சொர்க்கம் போக முடியாது. ஹஸ்ரத் சில சீடர்கள் வந்து இஸ்லாத்துக்கு நான் மாறணும்னு கேட்டது ஹஸ்ரத் சொல்லியிருக்காங்க, அந்த மதத்தில் இருந்துக்கிட்டு இது நீ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாற தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க, மதங்கிறது ஒரு லிமிட் வரைனா அதுக்கப்புறம் அது தேவையில்லைங்கிற மாதிரி பதிவு செஞ்சிருக்காங்க. இது எப்படி சரியத்திலையும் தரீக்கத்திலையும் பிரிச்சு பார்க்கலாம்?
இது ரொம்ப ஒரு திக்னஸ், ரொம்ப ரொம்ப ஒரு நிறைய பேர் சொல்ற விஷயம் இது. நம்ம வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆண்டவன் மட்டுமே சொந்தமாக உலகத்து பிரபஞ்சத்தில் படித்தவங்க எல்லா மனிதர்களுக்குமான ஒரே இறைவன் தான் இருக்கார். அவனும் முஸ்லீம்கள் அல்லான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சொல்லுங்க. அது ஆண்டவன், கடவுள், தெய்வம் எப்படி சொன்னாலும் ஒன்று தான். அப்போ இந்த பாதையில் போகணும்னா அது முஸ்லீமுக்கு மட்டும் தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சொர்க்கம் அப்படிங்கிறது இதுதான் கிடைக்கும் இன்னும் சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ் அப்படின்னா, ஒரு ஒரு பெண் வந்து விபச்சார தொழில் பண்ணக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் என்ன பண்ணுறா, ஒரு ஒரு பூனைக்கு வந்து உதவி செய்யணும். ஒரு பூனையை ஒரு நாய் வந்து தண்ணி அவரை வந்து இறங்கி தண்ணி ஊற்றி மேலே வர்றாங்க, வாலியை எடுத்து தண்ணி ஊற்றுறா. ஒரு நாய் தாகத்தோடு இருக்கு. அந்த நாய் தாகத்தோடு பார்த்தா என்ன பண்ணா, அவர் சாப்பிட்டு கட்டி தண்ணியை அதை கொடுத்து அதை வாயை புரிஞ்சு அந்த தண்ணியை குடிக்கிறார். அதன் காரணமாக அவருக்கு சொர்க்கம் தரப்படுகிறது அப்படிங்கிறது உதாரணத்தில் ஒரு ஐயம். அந்த பெண் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா அப்படின்னு குறிப்பே முஸ்லீமான முஸ்லீம் பெண் அப்படின்னு போட்டிருக்கும். ஒரு பெண், சாதாரண பெண் அல்ல, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண். அவள் ஒரு நாய்க்கு வந்து தண்ணி கொடுத்தா அப்படிங்கிற காரணத்தை அது சொர்க்கம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. அப்ப எல்லாம் நமக்கு என்ன குறிப்பு கிடைக்குது அப்படின்னா, ஒரு நல்ல மனிதனாக ஒவ்வொரு வாழணும். இப்போ அல்லாங்கிறது வந்து ஆண்டவன், இறைவன், அவன் தான் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தில் யார் படைச்சு யார் கட்டி அனுப்பி யார் கட்டி அழிக்கப்படுறோம், அவன் தான் ஆண்டவன். அந்த ஒருவன் தான் ஆண்டவன் அப்படிங்கிறது இது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை. நீங்கள் அறிவோடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து இந்த பழக்கத்தை உருவாக்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் அதை செஞ்சுருக்கணும். பேர் ஆற்றல், பேர் அறிவு. உங்கள் உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா அதை சேர்த்து சாயங்காலத்துக்குள்ள பின்னாலே முன்னாலே வந்துடும் இல்லையா? இந்த சிஸ்டம் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸும் இதே தானே. யார் சாப்பிட்டாலும் பின்னாலே வரும். அது யாருக்காவது கண் வழியாக காது வழியாக வருமா? வராது. இந்த சிஸ்டத்தை வந்து யார் அமைச்சா? ஏதோ ஒரு எக்ஸ் அமைச்சிருக்கு. அந்த எக்ஸ் தான் அந்த பேரறிவுக்கு பேர் தான் நம்ம அல்லான்னு சொல்கிறோம். அதனால் தமிழில் இறைவன், கடவுள், தெய்வம். அதனால் அல்லாங்கிறது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு பரம்பொருள் அல்ல, இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் சொந்தமான இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் படைத்து காத்து கதிரது அழிக்கவும் போகின்ற ஒரு பேர் ஆற்றலுக்கு பேர் தான் நம்ம அரபில் அல்லான்னு சொல்கிறோம். அவங்க வேறு வேறு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படிலாம் கிடையாது. அல்லாம ஒரே ஒரு ஓரிரை அப்படின்னு ஓரிரை ஒருத்தம் தான் அவன் எல்லாமே எக்ஸ்ன்னு சொல்லாம அரபிக்கு அல்லாம தமிழ்ல கடவுள்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மத மாற்றம், அந்த மதம் இதெல்லாம் தேவையில்லை. மத மாற்றம் அதை பற்றி நான் பேசவே முடியாது. மதம் ஒரு மதத்தை ஒருத்தர் மாற்றிக்கிறாங்க, அது அவர் இஷ்டம். ஓகே, அவருடைய என் மதத்துல இருந்தா மட்டும்தான் நான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை வந்து குரான்ல, இஸ்லாத்துல இருக்கு. மீதி மதத்துக்கு ஒரு தான் சொன்னேன். இந்த மாதிரி ஹதீஸை பார்த்தா ஹதீஸுக்குள்ள நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, குரானுக்குள்ள படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயமே இருக்கு. எல்லாமே சொர்க்கத்துக்கு அவனுக்கு அல்லாங்கிற பேர் தெரியாட்டி ஒரு இதுதான் இதுதான் அப்படிதான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து சரி, இது வந்து சரியத்தின்படி கொடுக்குற கூலியும் கிடையாது. ஏன்னா சரியத்தை ஆளே கிடையாது. நான் பொதுவாக யோசிச்சு சொல்கிறேன். ஏன்னா முஸ்லீம்களை மட்டும் அல்லா படிக்கிறீங்க, எவ்வளோத்துக்கு கூட படிக்கிறது எல்லாத்துக்கும் அவன் தான். முஸ்லீம்கள் அந்த இறைவனுடைய பேரை அல்லான்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர் வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. அவன் யாரோ ஆண்டவன், ஒரு பெரிய ஆண்டவன் எல்லாத்தையும் படைச்சேன் அவர் இருக்கான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போ அவர் யார் நினைக்கிறாரு? அல்லாதான் நினைக்கிறாரு. ஒரு சாப்பிட்டோம், அப்போ ஆண்டவன் நம்ம சாப்பாடு கொடுத்தான், நன்றி ஆண்டவனே அப்படின்னா யார் ரெண்டு சொல்றாரு? அந்த இறைவன். அதனால அந்த பேர் வந்து டெர்மினாலஜி வேணால் வித்தியாசப்படாது. மனசு என்ன பேசுறதுங்கிறத தான் பார்ப்பான். நீங்கள் அரபியில் டேலாக் பேசுனா ஆண்டவன் உங்களுக்கு சொல்றது கொடுத்துருவான் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. டயலாக் அதை வந்து எடுக்கவே மாட்டாங்க. உள்ள என்ன பேசுது, உள்ள என்ன பேசுது. சமஸ்கிருதத்தில் சொல்லலாம். சமஸ்கிருதம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். அதில் வந்து ரொம்ப அழகான அதுபாலே நாயகம் சமஸ்கிருத சொல்லுவாங்க இதுக்குள்ள பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய ஜவாஹர் சமத்தால் அது இருக்குது. அப்போ அதனால் இது இந்த இறைவனை அறிவதற்கோ ஒரு மொழியோ ஒரு மதமோ கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ மனசை பற்றி சொன்னீங்க. இந்த
மனசை தான் இறைவன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், நிறைய 95% ஆஃப் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசை எப்படி கையாளணும்னே தெரியல. இங்கே சூஃபிசம் வாழ்வியல் முறை வந்து ஞானி வழிய முறைகளாக இருக்கட்டும், இஸ்லாம் எப்படி சூஃபியஸோட வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், இது மனசை கையாண்டு ஒரு பக்காவான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பயன்படும். நல்ல கேள்வி. ஜாதி மதம் பார்க்காம 10 பேர் எடுத்துட்டோம்னா அதில் 9 பேர் மனம் எப்படி இருக்குது அப்படின்னு ஞானி பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்றார். ரொம்ப அழகான பொருத்தமான உதாரணம் சொல்றாரு. கடுகு கொட்டணும் இருக்கு இல்லையா, அந்த கொட்டத்தை கொட்டிட்டீங்கன்னா கடுகெல்லாம் கண்ணா பண்ணாலும் ஓடி சிதறி போயிடும். இந்த சிதறி கொட்டி ஓடி போன கடுகெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வைக்க முடியுமா? முடியாது. ரொம்ப ரொம்ப சிரமம் இருக்கும். அவ்வளோ சின்னது வந்து அவ்வளோ எதுக்கு ஒழிஞ்சிருக்கு. மனுஷனுடைய மனம் அப்படிதான் இருக்கு. அது விஷயமுடைய மனம், மனிதனுடைய மனம், எல்லா மனிதனுடைய மனம் சிதறி கிடக்குது. ஃபோக்கஸே இல்லை. இதுக்காக தான் 5 பேர் தொழுங்குன்னு சொன்னாங்க. கொஞ்சமாவது ஃபோக்கஸ் எடுக்கணும். இந்த பக்கம் கவனத்தை வைங்க, இந்த திசையை நோக்கி தொழுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்படி கையை தோக்குங்க, நம்மளை உதவி செய்யுங்க. உடனே என்னன்னா உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது, உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு, உங்கள் பாடியையும் மைண்டையும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி களம் தான் தொழுகை. நம்ம என்ன பண்ணுவோம்னா தொழுகையே நம்ம என்ன பண்ணுவோம், பயிற்சியை வேஸ்ட் பண்ணுற ஒரு களமாக நிறைய பேர் மாற்றிட்டு இருக்கோம். அப்போ மனம் அப்படிங்கிறது வந்து சிதறி கிடக்கக்கூடிய, சிதறலாக இருக்கக்கூடிய, கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டடாக மாறி போச்சுன்னா எப்படி இந்த லென்ஸை பேப்பரில் காட்டினா கீழே உள்ள கால் நேரத்தை கத்திக்குமோ அந்த மாதிரி மனம் நல்லா குவியும் போது அங்கேருந்து பேராற்றல் நமக்கு வெளிப்படும். அப்படி இந்த பேராற்றல் வெளிப்பட்டவங்க தான் நம்ம அவுளியான்னு சொல்கிறோம். அவங்க தமிழில் ஞானிகள், இங்கிலீஷ் செயின்ட்னு, அவங்களாம் மனதை ஒருமைப்படுத்தி குவிக்க கற்றுக்கொண்ட பேரறிஞர்கள், அவங்கள தான் ஞானிகள். அது எந்த மதத்துக்கும் சொந்தமாக எல்லா மதத்துக்கும், எல்லா மதங்கள்லையும் பயிற்சி இருக்குது. இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க, நியமம், நியமம், ஆசனம், பிராணாயமம், பிரத்யாகாரம், இதெல்லாம் சொல்கிறாரு. தாரணைங்கிறது ஒரு கான்சன்ட்ரேஷன். அப்போ தாரணைக்கு அப்புறம் தான் தியானம் வரும். இப்படின்னு ஒரு 7 நிலைகள் அவர் வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சிதறி கிடக்குறீங்க, முதல்ல உங்களை வந்து கூட்டணும், ஒரு சேர்க்கணும், உங்கள் மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கணும். இது கற்றுக்கிட்டா அது முஸ்லீமாக இருந்தால் அந்த தொழுகையை நல்ல சரியான தொழுகையாக இருக்கும். அது ஒரு இந்துவாக இருந்தால் அந்த அந்த வழிபாடு சரியான வழிபாடாக இருக்கும். ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் அவருடைய வழிபாடு சரியான வழிபாடாக இருக்கும். அதனால் மைண்டை நம்ம சிதறடி சொல்கிறோம். நிறைய குப்பைகளை வந்து நம்ம போட்டுருக்கோம். அதாவது மாமா என்னுடைய ஞானாசிரியர் சொல்லுவாங்க, நான் கொடுக்குற பயிற்சிகள்லாம் உங்களை இதாகணும் அதாகணும்னு இல்லை. நீங்கள் ஏற்கனவே 40 வருஷம் 50 வருஷம் நிறைய குப்பையை போட்டுருக்கீங்க. அந்த குப்பையெல்லாம் முதல்ல வெளியே கொட்டி உங்களுக்கு காலியாகணும். காலியாகணும்னா எம்டி ஆகணும். அதுக்கு தான் பயிற்சி கொடுக்குறேன். இந்த பயிற்சி உங்களுக்கு புதுசாக ஒன்றே கொடுக்காது. ஏற்கனவே இருக்கிற சனியெல்லாம் முதல்ல வெளியே கொட்டும். தேவையில்லாத வெளியே ஏற்படும். தேவையில்லாத வெளியெல்லாம் எல்லாம் வெளியே எடுக்குன்னா அதுக்கப்புறம் என்னத்தை நான் உள்ள வைக்கணுமோ அதை நான் வந்து ஈஸியாக. இப்போ நீங்கள் 99% குப்பையை கொட்டி வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் கொட்டி ஃபுல்லாக காலி பண்ணணும். ஜென்னில் ஒரு அழகான கதை இருக்குது. ஒரு ஜென் ஞானி ஒரு மூட்டையை தூக்கி தோளில் போட்டு வந்துகிட்டே இருந்தார். அப்போ ஒருத்தர் நிறுத்தி, ஐயா வணக்கம் வணக்கம் அப்படின்னு மூட்டை எடுத்து, ஜென் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மூட்டையை எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் நான் பார்த்துட்டு மூட்டையை தூக்கி தோளில் போட்டு திரும்ப நடந்து போயிடுறேன். ஏன் கேள்வி கேட்டு பதில் சொல்லாமல் போறீங்க, பதில் சொல்லிட்டு அப்படின்னு போயிட்டாரு. அப்போ என்ன பதில் அப்படின்னா, ஜென் அப்படின்னா என்னன்னா மூட்டையை கீழே வைக்கணும். மூட்டையை கீழே வைக்கிறதுனா நிறைய சுமந்து தேவையில்லாத வீணாக போன எண்ணங்களை, அந்த அழுக்குகளை எல்லாம் எல்லாத்தையும் கீழே கொட்டி நீ ஃப்ரீ ஆகும், மைண்டை ஃப்ரீ ஆகும், எம்டி ஆகும் அப்படின்னு நம்ம அதை அர்த்தம். அதுதான் சூஃபிகள்லாம் வந்து வேறு வேறு வார்த்தைகளை சொல்லி அதுக்கான பேச்சுகள் தான் சூஃபிகள், ஞானிகள், சூஃபிகள் எல்லாரும் அதுதான் ஒரு எளிமையான இந்த ஜென்ரேஷனுக்கு பயன்படுத்துகிற மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன பயிற்சி சொல்லுவாங்க. மனத்தை ஒருநிலைப்படுத்துறது எல்லாமே எல்லா நிலையிலையும் பண்ணுற மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது. எளிமையாக நான் சொல்லுவேன். நான் ஒரு சிம்பிளான ஒன்று பயிற்சிகள் சொல்கிறேன். ஒரு புத்தகத்தை எடுக்கும், தமிழோ உங்களுக்கு தெரிஞ்ச மொழி, தமிழோ இங்கிலீஷோ உருதோ அரபியோ எதோ அதை படிக்க விட ஒரு 10 நிமிஷம் ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுட்டு எத்தனை வார்த்தை இருக்குன்னு என்ன போர் அடிக்கும். இந்த வார்த்தை என்ன சொல்லுங்க, எத்தனை வார்த்தை இருக்குது அந்த புக்கில், அந்த பக்கத்தில் ஓகே ஒரு பக்கத்தில் ஒரு 100 150 வார்த்தைகள் இருக்கலாம். சரி,
அதை ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுட்டு அதை படிக்க விடாது, அதை பற்றி யோசிக்க விடாது. எத்தனை வார்த்தை இருக்குன்னு என்ன, இது ஒரு வீண் வேலை மாதிரி இருக்குது. ஏன்னா புத்தகம்ன்றது நம்ம அறிவை கொடுக்கக்கூடிய ஏதோ கருத்து போட்டு எத்தனை வார்த்தை இருக்குன்னு வேலை பண்ணிட்டு எண்ணிட்டு இருக்கணும்னு சொன்னால் அதில் மைண்ட் உட்காராது. இப்போ நான் சொல்றது என்னன்னா, அது வேலை இல்லையா எனக்கு தெரியும். அது எண்ணி 54 வார்த்தைகள் இருக்குது, அது எத்தனை கேபிட்டல் லெட்டர் இருக்குது, எத்தனை கமா இருக்குது, 50 வார்த்தை இருக்குது, எத்தனை கமா இருக்குது, இந்த வார்த்தைகள் எண்ணி பிரித்து வைக்க அப்படின்னு போட்டால் என்ன, இந்த வேலையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா உங்களுக்கு மைண்டு இடம் கொடுக்காது. இதெல்லாம் வீண் வேலைன்னு தோணும், முட்டாள்தனம்னு தோணும். இதை பண்ண என்ன ஆகும்னா மைண்ட் ஒரு புள்ளியிருக்கு கற்றுக்கும். இப்போ நீங்கள் ஒரு பேஜை மட்டுமே ஒரு கமெண்ட் வந்து அதுக்கு மாறிக்கும்னு சொல்லி நீங்கள் என்ன நோக்கத்துக்கு எத்தனை வார்த்தை இருக்குது, 150 வார்த்தை இருக்குது, எத்தனை கேபிட்டல் லெட்டர் இருக்குது, 17 கேபிட்டல் லெட்டர் இருக்குது, எத்தனை முட்டைப்புள்ளி இருக்குது, 23 முட்டைப்புள்ளி இருக்குது, எத்தனை கமா இருக்குது, 34 கமா இருக்குது, அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸாக இருந்துருக்கீங்க. இந்த மைண்ட் சிதறலை, ஓடலை, இது வீண் வேலை நீங்கள் நினைக்கல, வீண் வேலை தான். ஆனால் இது வீண் வேலையிலே ஒரு நன்மை என்னன்னா நம்ம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி, மிகப்பெரிய பயிற்சி. சின்ன விஷயம் இதுவும் ஹெல்ப்மாமா சொல்லிக் பல பயிற்சிகளில் ஒன்று தான். என்ன ஒரு ரோஜா பூவை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான்